ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ்பிபி கேமிங் தமிழ். இன்னைக்கு நம்ம மை சிஸ்டர் ரிட்டன் அப்படின்ற கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த கேமை எப்படி விளாட்னோன்னே எனக்கு தெரியாது, அதனால இன்னைக்கு கண்டிப்பாக சம்பவம் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் எத்தனை டே இருக்குன்னு தெரியாது, எத்தனை வில்லே இருக்கானுங்களும் தெரியாது, எதுவுமே தெரியாது ஆக மொத்தத்தில். சரி ஆரம்பத்துலேயே அணை கட்டுறானுங்களே, கதவு பூட்டியிருக்கா. சரி க்ரோபார் இல்லாட்டி ஏதாவது கீ தேவைப்படும் போல். ஓகே பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லையடா, ஒருவேளை இந்த பெட்டிக்குள்ளே இருக்குமோ. சேரை எடுக்க முடியுதுங்க, அப்படின்னா மேலே தான் ஒழிச்சு வச்சுருப்பானுங்க போல். ஆமாம், மேலே என்னமோ இருக்குது. ஆனால் எப்படா சேரை வைக்கிறது? ட்ராப் பண்ணுமா? இங்கேருந்தும் எடுக்க முடில. சரி பண்ணி பார்ப்போம். அட பாவிகளை, எப்படா வைக்கிறது? ட்ராப் பண்ணவும் இல்லை. ட்ராப் பண்ணால் இந்த சேரை எங்கேயோ யூஸ் ஆகுன்னு சொல்லுது. சரி அப்போ எப்படா சேரை வைக்கிறது? பக்காயிடுச்சா என்னன்னு தெரியல. ஐயோ, திரும்ப கேம் ஆரம்பிக்கணுமா? எனக்கு ஒன்றும் புரியல, இங்கேருந்து திறக்க முடில. சரி பார்ப்போம். ஒரு வழியாக வச்சுட்டேங்க. ஆத்தி ஆரம்பத்துலேயே இப்படி பண்ணுறானுங்களே. டேய், கீயை கையில் தர மாட்டீங்களாடா, தூக்கி போடுறீங்க. சரி கீயை எடுத்தாச்சு, இதை வச்சு தான் திறக்கணும். இப்போ தான்டா ரூமை விட்டே வெளியில் போகிறேன். இதுக்கே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, முட்டு சந்து பக்கம்லாம் போகவே கூடாது, அப்புறம் அங்கேயே வச்சு கும்பிடுவானுங்க. சரி இப்போதைக்கு அந்த வில்லனை பார்க்கணுங்க, அவன் எப்படி இருப்பான்னு. அதாவது அந்த சைக்கோவை அவன் எப்படி இருப்பான்னு தெரில. சரி வருவானான்னு பயமாக இருக்குது, ஏன்னா வளையிற இடம் வேறையா, போட்டு தள்ளிடுவானுங்க. சரி பார்க்கலாம். படிக்கட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். படிக்கட்டு மேலேயா போகுது? ஆமாம் மேலே தான் போகுது. போய் கதவை திறந்து பார்ப்போமா? மேலே தான் அவள் இருப்பியான்னு நினைக்கிறேன். பேஸ்மெண்ட்டில் நம்மளை அடைச்சி போட்டுட்டு மேலே இருக்கியா? ஆத்தி வந்துட்டியாங்க. டேய், இதான் அந்த சைக்கோவா? கேவலம் இவன்கிட்ட போயாடா நான் மாட்டினேன். இவன்ட்டாலாம் ஒரு சின்ன புள்ள கூட மாட்டாதுடா. இவனை ஒவ்வொரு ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கியா. ஒரு ஆங்கிளில் பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்கியா, ஒரு ஆங்கிளில் பார்த்தா பூனை மாதிரி இருக்கியா, ஒரு ஆங்கிளில் பார்த்தா பள்ளி மாதிரி இருக்கியா. இதில் எதுனாண்டா நிஜம்? இவனை போய் வில்லனா போட்டு வச்சுருக்கானுங்க. சரி இப்போ காரை சுற்றிட்டு மேலே போயிடலாம், ஏன்னா கீழே ஒன்றுமே கிடைக்கல. இதில் எத்தனை எஸ்கேப் இருக்குன்னு வேறு தெரில. கார் எஸ்கேப் நிச்சயம் இல்லை, ஏன்னா இங்கே ஒன்றுமே மாற்றுற மாதிரியும் இல்லை, எதையும் திறக்கிற மாதிரியும் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ட்ராயரில் பார்ப்போம். சரி ஃபஸ்ட்டு ட்ராயரில் எதுவுமே இல்லை. செகண்ட் இதை திறக்கிறதுக்கு முன்னாடியே டேடை திறந்துட்டு பார்த்தா இதில் ஷார்ட் கன் பார்ட்டுங்க. ஆமாம், கீழே தான் ஷார்ட் கன் அசம்பிள் பண்ணோம். ஓகே, கார்கிட்ட இப்போ போனேல, அந்த இடத்துல தான் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ 2 பார்ட்டுமே கிடச்சிச்சு, இன்னும் ஒரு பார்ட்டு கிடச்சா இவங்க கதையை முடிச்சிடலாம். இதில் எவ்வளோ நிமிஷம் சாவானுங்களும் தெரில. ஓகே, இந்த ரூமில் எதுவுமே இல்லை. இதுலையாவது ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, கட்டிங் பிளேஸ் கிடச்சிருக்கு. ஒருவேளை டோரில் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கேயே போட்டு வச்சுக்கோ, அடுத்து தேவைப்படும். சரி இந்த இடத்துல ஒரு ஷார்ட் கன் பார்ட்டுங்க. என்னடா மேலே வந்தோடனே எல்லாமே கிடைச்சிருச்சு. சரி இப்போ நமக்கு என்ன வேணும்னு தெரில. ஃபஸ்ட்டு இதில் பார்ப்போம், கிடைக்கிறதெல்லாம் அள்ளிடுவோம். இப்போதைக்கு நான் டோர் எஸ்கேப் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதுலேயும் க்ரோபாரை வச்சு பழைய பிடிங்கணும். அப்புறம் செயின் கட்டரை வச்சு அந்த வயரை கட் பண்ணணும். அடுத்து ஒரு கீ தேவைப்பட்டுச்சு, என்ன கீன்னு தான் தெரில, என்னமோ ஹேங்லாக் கீன்னு நினைக்கிறேன். சரி எல்லாம் கிடச்சிரும் நம்புவோம், ஏன்னா கீழே வேற க்ரோபாரை வச்சு உடைக்கிற இடம்லாம் இருந்துச்சு, அதில் நிச்சயம் இருக்கும். சரி இப்போதைக்கு அவன் மேலே வந்துட்டானான்னு தான் பார்த்தேன், ஆனால் அவன் வரல. இப்போ இந்த செயின் கட்டரை எடுத்து வயரை கட் பண்ணி விட்ருவோம். ஓகே, கட் பண்ணியாச்சு. சரி இப்போ இதை தூக்கி போட்டுடலாம். ஓகே, தூக்கி போட்டோன்னே இவன் வேற கத்துறானே, எந்த பொருளை தூக்கி போட்டாலும் மியான்னு பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்கியா. சரி இப்போ வந்தோடனே நம்ம ஷார்ட் கன் பார்ட்டை தூக்கிட்டு போய் அதை அசம்பிள் பண்ணுவோம். ஓகே, வரானா இல்லையா? நான் கட் பண்ணி காமிச்சனால வந்துட்டியா? ரொம்ப நேரம் ஆகிட்டியா பைத்தியக்காரே. சரி இப்போ மேலே வருவானா? டேய் மெண்டலு, இப்போ தான்டா துரத்திட்டு இருந்த, அதுக்குள்ளே மறந்துட்டியாங்க. மறந்து எங்கேயோ பார்த்துட்டு இருக்கியா? சரி இப்போ வந்துட்டியா? ஓகே, வரானா இல்லையா? டேய் கொஞ்சமாவது வாடா, உட்காந்து நின்று பார்த்துட்டே இருக்கியா? சரி இப்போ இந்த ஓட்டைக்குள்ளே போயிடலாம். ஓட்டைக்குள்ளே போய் கீழே குதிச்சிடலாம். சரி இன்னும் வரமாட்டியாங்க, போங்க, நான் கீழே குதிச்சிட போகிறேன். இவன் வர மாதிரியே இல்லை. இவன் பேசாட்டிக்கு கீழே குதிச்சோடனே அங்கே இருந்துட போறியா? நல்ல வேலை இல்லை. இப்போ போய் ஷார்ட் கன் பார்ட்டெல்லாம் எடுத்து வச்சுருவோம். சரி பார்த்துட்டியாங்க, இவனுக்கு வேறு வேலை இல்லை, வர வேண்டிய நேரத்தில் வரமாட்டியா, மற்ற நேரம் மட்டும் வருவானா? ஓகே, இப்போ நம்ம 3 ஷார்ட் கன் பார்ட்டை அசம்பிள் பண்ணோம். சரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, எல்லாத்தையும் பண்ணிட்டேங்க. இப்போ ஷார்ட் கன் ரெடி. இப்போ 3 புல்லட் ரெடியாக இருக்குது. வேறு எங்கேயும் நான் புல்லட்டே பார்க்கல. சரி அவன் வேறு சவுண்டு போட்டானே, கத்துறானே, அவன் கத்துறதை பார்த்தாலே வெறியாகுது. இப்போ போய் ஷூட் பண்ணிடுவோம்.
2 நிமிஷம் கொடுத்தா நல்லாயிருக்கும். நீ தருவானுங்களான்னு தெரில. அட பாவி, அடிச்சு சுருண்டியாங்க. இப்போ புரிஞ்சிருச்சுங்க இவ யாருன்னு. இவ ஒரு பல்லிங்க. பல்லி மாதிரி ஒட்டிக்கிட்டியா? சரி 70 செகண்டு தான் கொடுத்துருக்கானுங்க. நீங்களே இவனை பாருங்கள், வெத்தலை மாதிரி மடித்து போட்டாச்சு. இதெல்லாம் இவனுக்கு தேவையா? அமைதியாக இருப்பானா, அதை விட்டு நம்மளை கடத்திட்டியா? என்னால் இன்னும் நம்ப முடியல, நம்மளை போய் இவன் கடத்தினியான்ட்டு. சரி, இந்த ட்ராயரை ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தாலும் தெரியாமல் பார்த்துட்டே. சரி, இந்த ட்ராயரில் எதுவுமே இல்லை. சரி, இப்போ நமக்கு க்ரோபார் அப்புறம் ஆங்கிலர் கீ வேணும். இதில் க்ரோபார் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குமா? போங்கடா, இல்லைடா. சரி, அடுத்த ட்ராயரில் பார்ப்போம். இதில் க்ரோபார் எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை ஒன்றுலேயே இருக்கும். ஓகே, நினச்ச மாதிரியே இல்லை. இப்போ அடுத்த ட்ராயர் பார்ப்போமா? இங்கிட்ட ட்ராயர் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இல்லை. சரி, அவள் இன்னும் எந்திரிக்கலன்னு தான் நினைக்கிறேன். இப்போ போய் கிச்சனில் பார்த்துருவோம். ஓகே, எங்கே பார்த்தாலும் எதுவுமே இல்லை, அதனால் மேலே வந்துட்டு. ஐயோ, ஃபோட்டோ வேறு தள்ளி விட்டு. அவன் இன்னும் எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா தள்ளி விட்டோன்னே மியான்னு கத்தியிருப்பியான். சரி, இன்னும் எந்திரிக்கல. அட பாவிகளா, இந்த இருக்காடா க்ரோபாரு. ஓகே, பெட்டு கடியில் ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. அவள் இப்போ எந்திரிச்சிட்டியான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஃபுட் ஸ்டெப் கேட்குது. சரி, அப்படின்னா க்ரோபாரை தூக்கிட்டு கீழே ஓடிடுவோம் பொந்து வழியாக. சரி, க்ரோபாரை எடுத்தாச்சு. அவள் இப்போ இந்த சைடு வந்தோடனே போவோம். அப்புறம் கீழே போனோடனே அடிச்சு விட்டானா? சரிங்க, இப்போ க்ரோபாரை தூக்கிட்டு கீழே வந்துட்டு அப்படியே மேலே இருக்க டோர்லேயும் க்ரோபாரை வச்சு பழைய பிடிங்கிட்டு தெரியாமல் அதை வேற கட் பண்ணிட்டேனா? சரி, கட்சீனை வேற போடுறானுங்களா? இப்படி கட்சீனை போட்டால் நல்லா இருக்கும்டா. வந்து அடிச்சு போட்டு போயிடுவியான். ஓகே, ஃபஸ்ட்டு இதுலேயே எதுவுமே இல்லைங்க. சரி, இப்போ அவனை கூப்பிட்டுட்டு அடுத்த பட்டியில் பார்ப்போம். கூப்பிட்டு போட்டு தள்ளிட்டு. ஐயோ, கன்னை வேற மேலே வச்சுட்டு வந்துட்டேனே, தெரியாமல் சவுண்டு வேற போட்டே. பேசாமல் அந்த சைடு போய் உடச்சே பார்த்துடுவோமா? அவள் இந்த சைடு தானே வருவியா? பேசாமல் உடச்சே பார்த்துடுவோம். ஒருவேளை வந்துட்டானா? ஐயய்ய, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பேசாமல் போட்டு தள்ளிடுவோமா? வேணாங்க, இந்த சைடு போயிடுவோம். இப்போ அவன் அந்த சைடு தான் போய் பார்ப்பியா? அதனால நம்ம இந்த சைடு போய் இந்த பெட்டியை உடச்சிடலாம். ஓகே, இன்னும் ஒரு பெட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 பெட்டியா? இதில் கிடச்சிட்டா 2 பெட்டி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரில. ஓகே, கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கிடச்சிருச்சு. எனக்கு வேறு பயமாக இருக்குது. நேராக அவன் அந்த சைடு போயிருப்பானா? முட்டு சந்தில் வந்து மாட்டிக்கிட்டேனே. சரி, இதை எடுத்துருவோமா? எடுக்க வேற முடியல. ஐயய்ய, இந்த கேமில் இதாங்க ஒரு பெருந்தொல்லையாக இருக்குது. சரி, டேய், எங்கே நின்று பார்த்தாலும் எடுக்க முடியல. அது வந்து என்னை கொல்ற வரையும் இவங்க எடுக்க விட மாட்டானுங்க போலையே. பார்க்கலாம். டேய், எடுக்க முடியலடா. சரி, எப்பட்றா எடுக்கிறது? ஓகே, காமிக்குது. காமிச்சிட்டு அடுத்த செகண்டே போயிடுது. எடுக்க முடியலடா. வந்துட போறியா? அவன் மேலே போயிட்டியான்னு நினைக்கிறேன். ஃபுல் ஸ்டெப் அவ்வளோவா கேட்கல, மேலே தான் கேட்குது. சரி, ஒரு வழியே எடுத்துட்டேன்டா. இந்த ரூமில் போயிடுவோமா? ஐயய்ய, அங்கே போனாலும் போட்டு தள்ளிடுவேன். அந்த பொந்துக்குள்ளே போயிடலாம். நல்ல வேலை, மேலே போயிட்டியான்னு நினச்சிங்க. அட பாவி, பக்கத்தில் தான் இருந்திருப்பியான் போல். நல்ல வேலை, மேலே போயிருப்பியான்னு அசால்ட்டாக இல்லை. சரி, அவன் அந்த சைடு போயிட்டானா நம்ம இந்த சைடு போய் எஸ்கேப் முடிப்போம். ஓகே, இதை வச்சு பூட்டை திறந்துட்டு கதவை திறந்தாலே எஸ்கேப் முடிஞ்சிச்சு. வேறு எந்த எஸ்கேப்பும் இந்த கேமில் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டேன். அப்படி ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த கதவை திறந்துடுவோமா? டிவியை வேறு உடச்சி போட்டு வச்சுருக்கியா? சரி, திறந்தாச்சு. என்னடா வானத்தில் வீடை கட்டி வச்சுருக்கியா? அடப்பாவி, வானத்துலேருந்து விழுந்து செத்துட்டியானா? எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி, பார்க்குறியா? இவெல்லாம் ஒரு வில்லன்னு இவனை போய் வச்சுருக்கானுங்க. இதில் க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காமிச்சு பிஜிஎம்மை போடுறானுங்க. ஓகே, அவ்வளோதான், கேம் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.